வெல்கம் டு கணினியாசா. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரெல்லாம் ஐடி அப்படிங்கிற ஒரு இதை பற்றி பார்க்க போகிறோம். ரெல்லாம் டின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் சர்வரை எப்படி நம்ம லினக்ஸ் சர்வரில் ஜாயின் பண்ணி விண்டோஸோட யூசர்ஸை எப்படி நம்ம லினக்ஸ் மிஷினில் ஹோம் டைரக்டரி எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதாவது இன்டகிரேட்டட் வித் ADS server integrated with CentOS Linux server. ஓகே, ஸோ அதுக்கு என்ன ஒரு இது யூஸ் பண்ணுறோன்னா, relmdங்கிற ஒரு டூலை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த விண்டோஸ் சர்வரை லினக்ஸ் சர்வரோட கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இது கனெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட டொமைனில் போயிட்டு இந்த கம்ப்யூட்டர் லினக்ஸ் சர்வர் எப்படி ஜாயின் பண்ணுறது, அங்கிருந்து ஒரு விண்டோஸ் யூஸரை நம்ம எப்படி லினக்ஸில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அப்டேட் போட்டு என்ன பண்ணுறோம், ஒரு அப்டேட் பண்ணிக்கிறோம். ஏதாவது பேச்சஸ் எல்லாம் அப்டேட் ஆகிடும். சரிங்களா? அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோன்னா இன்ஸ்டால் போட்டு நம்ம relmdங்கிற அந்த டூலை இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா? அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா etc ஹோஸ்டஸ் ஃபைலில் போயிட்டு நம்ம ADS சர்வர், டொமைன் சர்வர், AD சர்வர் பார்த்தீங்களா, அந்த சர்வரோட ஐபியும் டொமைன் நேமையும் நம்ம என்ன பண்ணோம், ஹோஸ்டஸ் ஃபைலில் ஆட் பண்ணணும். சரிங்களா? ஃபுல்லி குவாலிஃபைட் டொமைன் நேம் ஆட் பண்ணணும். ஃபுல்லி குவாலிஃபைட் டொமைன் நேம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ad.linux.fast.local அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்படின்னா என்னென்னா அது ஒரு மிஷினோட நேம். சரிங்களா? ஸோ ஃபுல்லி குவாலிஃபைட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஷினோட நேம் இருக்கு, சிஸ்டமோட ஹோஸ்ட் நேம் இருக்கணும், அப்புறம் டொமைன் நேம் இருக்கணும். ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து தான் ஃபுல்லி குவாலிஃபைட் டொமைன் நேம் சொல்லுவாங்க. ஸோ டிஎன்எஸ் பற்றி படிக்கும்போது அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ ஒரு விண்டோஸ் சர்வரோட ஐபி அட்ரஸையும் அதோட ஃபுல்லி குவாலிஃபைட் நேமையும் நம்ம ஹோஸ்டஸ் ஃபைலில் ஆட் பண்ணணும். சரிங்களா? அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ டிஎன்எஸ் நான் வரும்போது ஃபுல் டீட்டெயிலாக நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், அந்த ஹோஸ்டல் ஃபைலில் போய் அது கொடுத்ததுக்கப்புறம் சேவ் பண்ணிடுறோம். சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு கமாண்ட் இருக்குது, ரெல்லாம் டிஸ்கவர் அந்த விண்டோஸ் சர்வரோட நேமை கொடுக்குறோம், ஃபுல்லி குவாலிஃபைட் டொமைன் நேமை கொடுக்குறோம். கொடுத்தா என்ன ஆகும்னா நமக்கு என்னென்ன டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னு வரும். சரிங்களா? ஸோ அந்த relmd நம்ம கனெக்ட் பண்ணணும்னா அந்த விண்டோஸ் சர்வரை நீங்கள் இதோட கனெக்ட் பண்ணோம்னா இந்த டூல்ஸ் கண்டிப்பாக பேக்கேஜெலாம் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், அதுவே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கு என்ன கமாண்ட்னா relm discover, நம்ம என்ன சர்வரோட நேம் கொடுக்குறோமோ அந்த நேமை கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவோம். அதில் பார்த்தீங்களா, சர்வர் சாஃப்ட்வேர் ஆக்டிவ் டைரக்டரி, கிளைண்ட் சாஃப்ட்வேர் SSD, ரெக்வயர்ட் பேக்கேஜ் ODD ஜாப் மேக் ஹோம் டைரக்டரி, SSD, ADCLI, சாம்பா காமன் டூல்ஸ். ஸோ இந்த இவ்வளோ டூல்ஸை உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணால் தான் அதை என்ன பண்ண முடியாது, கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் இன்ஸ்டால் கொடுத்து அந்த பேட்சஸ் எல்லாமே நம்ம இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அப்புறம் என்ன பண்ணுறோம், இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சிருது, அவ்வளோ டூலும் இன்ஸ்டால் கம்ப்ளீட்டட்னு வந்துடுச்சு. சரிங்களா? அது பண்ணும்போது இப்போ அது டிஃபால்ட் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். சரிங்களா? அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த லினக்ஸ் சர்வரை அந்த விண்டோஸ் சர்வரை நம்ம லினக்ஸ் மிஷினோட ஜாயின் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு அந்த கமாண்டு relm join ad linux robust.local அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது பாஸ்வேர்டு கேட்கும். எந்த பாஸ்வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ண போகிறோம், இந்த மிஷினை நம்ம லினக்ஸ் மிஷினை நம்ம விண்டோஸ் டொமைனில் ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அப்போ அதை ஆட் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட், relm join அந்த விண்டோஸ் சர்வரோட ஃபுல்லி குவாலிஃபைட் நேம் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த விண்டோஸ் சர்வருக்கு பாஸ்வேர்டு செட் பண்ணிட்டீங்க, டொமைன் நேம் ஓடக்கு ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணியிருப்பீங்க விண்டோஸ் சர்வருக்கு. ஸோ அந்த பாஸ்வேர்டை அதை டைப் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா
ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆயிரும், இந்த மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் உங்களுக்கு ஸ்டோர் ஆயிரும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரணும், லாகின் ஃபார்மேட்ஸும் லாகின் பாலிசியும் உங்களுக்கு கண்டிப்பாக வரணும். ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணும்போது என்ன வந்தது பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் பார்த்தப்ப என்ன வந்ததுன்னா, அது என்ன பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி டிஸ்கவர் பண்ணி பார்த்தோம். ஸோ அந்த பேக்கேஜெலாம் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. பண்ணி என்ன பண்ணிட்டோம், நம்ம இந்த லினக்ஸ் மிஷினை அதோட விண்டோஸ் டொமைன்லேயும் போய் ஜாயின் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அது என்னன்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாம் டிஸ்கவர் அந்த டொமைன் நேமை நீங்கள் கொடுத்து செக் பண்ணி விண்டோஸ் டொமைன் நேம் ஃபுல்லி குவாலிஃபைடு டொமைன் நேம் செக் பண்ணி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லாகின் ஃபார்மேட்ஸ் அந்த விண்டோஸ் மிஷினோட நேம் இருக்குது, அப்புறம் அதோட பாலிசி அல்லோ ரிலம் லாகின்ஸுங்கிற வந்து டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? இப்போ ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக ஜாயின் ஆகின்னு அர்த்தம், விண்டோஸ் சர்வரில் போய் ஜாயின் ஆகிட்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ லாகின் பண்ணணும். ஸோ விண்டோஸ் மிஷினை இந்த லினக்ஸ் சர்வரில் அவங்க லாகின் பண்ணணும்னா கிர்பைஸோன்னு ஒரு ஆப்ஷன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், எனேபிள் பண்ணணும். எஸ்எஸ்டியில் போய்ட்டு அது வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த எஸ்எஸ்டி ஃபைலில் கான்ஃபிக் ஃபைலில் போய்ட்டு அந்த கிர்பைஸ் ஆத்தென்டிகேஷனை ஃபுல்லாக என்ன பண்ணணும், நம்ம டிசேபிள்லேருந்து எனேபிள் பண்ணணும். சரிங்களா? அதில் வந்து ஆத்தென்டிகேஷன் வந்து டிஃபால்ட்டாக நோ கொடுத்துருப்பான், அதை வந்து எஸ்ன்னு மாற்றணும். அதே மாதிரி கிர்பைஸ் கெட் ஃபாஸ்ட் டோக்கன் நோன்னு இருக்கும், அதை வந்து எஸ்ன்னு மாற்றணும். ஸோ இதெல்லாம் நம்ம மாற்றிட்டு சேவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணணும். ஓகேங்களா? சேவ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு என்ன பண்ணணும், சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு எஸ்எஸ்ஹெச் இல்லை. ஸோ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணணும். எதுக்காக அந்த எஸ்எஸ்டி ஃபைலில் போய் நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் வந்து சேஞ்ச் பண்ணால் கிர்பைஸாக இருந்தால் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ஒரு விண்டோஸ் மிஷினை லினக்ஸில் வந்து கனெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதனால் கிர்பைஸ் ஆத்தென்டிகேஷனை வந்து நம்ம எனேபிள் பண்ணுறோம். எனேபிள் பண்ணிவிட்டு எஸ்எஸ்ஹெச்சில் எனேபிள் பண்ணிட்டு இந்த சர்வீஸ் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டோம். சரிங்களா? அதுக்கப்புறமா எஸ்எஸ்ஹெச் கமாண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், நம்ம வந்து விண்டோஸ் யூஸரை லினக்ஸ் மிஷினில் டைரெக்டாக கனெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? அது SSH-L டெஸ்ட்டுங்கிறது ஒரு விண்டோஸ் யூஸரில் விண்டோஸ் சர்வரில் உள்ள ஒரு யூஸர் அந்த விண்டோஸோட டொமைன் நேம். அதுக்கடுத்தால இப்போது இந்த எந்த மிஷினில் கனெக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த மிஷினோட ஐபி அட்ரஸ், அதாவது அப்போ நம்ம இந்த மிஷினில் கனெக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அப்போ அதோட ஐபி அட்ரஸ் கொடுத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா எஸ்ஆர்னோ எஸ்ஸு கேட்கும், கீ க்ரியேட் பண்ணிட்டு எஸ்ஸுன்னு கேட்கும். எஸ்ஸுன்னு கொடுத்துட்டு பாஸ்வேர்டை நீங்கள் வந்து விண்டோஸ் சர்வரோட எந்த யூஸரை கனெக்ட் பண்ணுறீங்களோ அதோட பாஸ்வேர்டை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், கனெக்ட் ஆகிடும். சரிங்களா? அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தா அட்மினிஸ்ட்ரேட்டர் யூஸரை கொடுத்தீங்கன்னா எந்த யூஸருக்கு என்ன பாஸ்வேர்டு செட் பண்ணீங்களோ அதை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு வந்து விண்டோஸ் யூஸர் வந்து இங்கே கனெக்ட் ஆகிடுவாரு. சரிங்களா? இங்கேயே வந்து நம்ம வந்து தனியாக லோக்கல் யூஸர் கிரியேட் பண்ண முடியல, விண்டோஸ் யூஸரையே இதில் கனெக்ட் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம சர்வரில் எல்லாமே பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம தியரிட்டிக்கலாக பார்த்துக்கோம், இதை ப்ராக்டிக்கலாக எப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு லினக்ஸ் சர்வர் ஒன்று எடுத்துப்போம். ஓகே, 38 ஒரு சர்வர் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நோட்டில் ஓகே, சரி டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சா? ஸோ கனெக்ட் பண்ணணும். இந்த சர்வர் ரிமோட் சர்வர் டிசேபிள் ஆகிருக்கு. ஸோ இப்போது கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ணோன்னா என்ன ஆகும், கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஓகே, ஸோ 38 ஐபி அட்ரஸ் போட்டு ஒரு சர்வர் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா லாகின் வந்துச்சு. இப்போ போய்ட்டு ரூட்டு பாஸ்வேர்டு கொடுக்குறோம். ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ அப்டேட் நம்ம போட வேண்டாம், ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அதனால் அப்டேட்னா எப்படி அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு இது கொடுக்குறதுனால என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து அப்டேட் கொடுத்துட்டு பண்ணுறது நல்லது. சரிங்களா? ஏதாவது பேட்ச் இருந்தால் அது அப்டேட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ரெண்டாவது அப்டேட் பண்ணிட்டோம். சரிங்களா? அப்டேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்,
நிலம் ஐடியை வந்து அந்த டூலை வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். சரிங்களா, எம் இன்ஸ்டால் REALMD. ஓகே, ஸோ இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ இன்ஸ்டலேஷன் இஸ் கோயிங் ஆன், கொஞ்சம் டைம் இருக்குது. ஓகே, சின்ன டூல் தான் அது. ஓகே, உடனே இன்ஸ்டால் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அதோட டிபெண்டன்ஸும் உங்களுக்கு வந்து ஓடிடி ஜாப்பும் ஓடிடி ஜாப் மேக் ஹோம் டைரக்டரி PSMS டூல்ஸும் உங்களுக்கு சேர்ந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. சரிங்களா, ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள், தியரிட்டிக்கல் சொல்லியிருக்கல. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா ETC கோர்சஸில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு அந்த விண்டோஸ் சர்வரோட நேமை வந்து ஆட் பண்ணணும். சரிங்களா, ஸோ VI ETC ஹோஸ்டஸ் எடுத்து என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். இதை விண்டோஸ் சர்வரோட இதில் விண்டோஸ் சர்வர் ஐபி அட்ரஸ், விண்டோஸ் சர்வரோட ஐபி அட்ரஸ் அண்ட் ஃபுல்லி குவாலிஃபைட் நேம் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா, 10.0.0.30 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஒரு இது விண்டோஸ் சர்வரோட ஐபி அட்ரஸ். அதோட ஃபுல்லி குவாலிஃபைட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா BC-IT-DC1. நீங்கள் எப்படி கொடுத்துருவீங்களோ அதே மாதிரி கொடுக்கணும். சரிங்களா, நேம் மாற்றி கொடுத்தீங்கன்னா வராது உங்களுக்கு. ஏலா IT.edu. சரிங்களா, என்ன பண்ணியிருக்கோம் 127.0. அதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற லினக்ஸோட நேமு. நம்ம வந்து 10.0.0.30ங்கிறது விண்டோஸ் சர்வரோட நேமு. அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல்லி குவாலிஃபைட் நேம் கொடுத்து ஆட் பண்ணுறோம். சரிங்களா, ஆட் பண்ணிட்டு சேவ் பண்ணுறோம். இதில் ETC கோர்சஸ்ங்கிற ஃபைலில் ஆட் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆனால் கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக வராது. சரிங்களா, ஸோ கொடுத்துருங்க. அந்த VTTங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருக்குது. சரி, இதுதான் விண்டோஸ் சர்வரு. இந்த விண்டோஸ் சர்வர் தான் நான் அதில் ஆட் பண்ணுறேன். சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நேம் இந்த இருக்குல்ல, இந்த நேம் தான் வந்து அங்கே கொடுக்குறேன் நான் விண்டோஸ் சர்வரில். BC-IT-DC1 IT.edu.inங்கிறது தான் வந்து நான் இதில் கொடுக்குறேன். இந்த ஃபைலில் ஆட் பண்ணுறோம். சரிங்களா, இதில் VTC ஹோஸ்டஸில் ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த டொமைனில் போயிட்டு நம்ம லினக்ஸ் சர்வரை ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்காக எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், கொடுத்ததுக்கப்புறம் ஓகே நமக்கு நிறைய டூல் வேணும். அது எந்தெந்த டூல்ஸ்ன்னு நமக்கு சரியாக தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், அந்த ரிலம் கமாண்ட் கொடுத்து அதுக்கு என்னென்ன டூல்ஸ் தேவைன்னு அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே சொல்லி வந்துடுது. REALM டிஸ்கவர் கொடுத்து அந்த விண்டோஸ் சர்வரோட நேமை நான் கொடுக்குறேன். ஓகே, என்ன சர்வரோட நேம் என்னென்னா BC-IT-DC1.VLA-IT.edu. ஓகே, சொல்லிட்டு பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆக்டிவ் SSSD எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், இப்போ ரெக்கார்ட் பேக்கேஜ். ஸோ என்ன சாஃப்ட்வேர் வேணும், ஆக்டிவ் டைரக்டரி. கிளைண்ட் சாஃப்ட்வேர் வந்து SSSD. ஸோ சர்வர் சாஃப்ட்வேர் வந்து ஆக்டிவ் டைரக்டரி, கிளைண்ட் சாஃப்ட்வேர் வந்து SSSD. ஓகேங்களா, இப்போ வந்து நமக்கு இந்த பேக்கேஜ் என்னெல்லாம் வேணுமோ அந்த பேக்கேஜை ஃபுல்லாக, இந்த சாஃப்ட்வேருங்கிறது ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகி தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், இந்த பேக்கேஜின்னு போட்டிருக்கிற எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், எம் கமாண்ட் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். சரிங்களா, ஸோ அதை தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். சரிங்களா, எம் இன்ஸ்டால் அந்த இது கொடுத்துருக்குறேன். ஸோ அதை இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக போடுறேன். சரிங்களா, எம் இன்ஸ்டால்
என்ன பண்ணுறோம், ODDD job space அப்புறம் ODD job -mk make code dir okay space ssd space ADCLI ஆக்டிவ் டைரக்டரியில் கமாண்ட் லைன் மோடு தான் அது, அந்தக்குள்ள டூல் இது சரிங்களா. ஸோ வந்து இது லினக்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு சாம்பா டூல் இது. ஏன்னா லினக்ஸ் விண்டோஸ் மிஷினை லினக்ஸோட கனெக்ட் பண்ணால் நம்ம சாம்பாவோட டூல்ஸை கண்டிப்பாக நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஆகணும் ஓகேங்களா. சாம்பா காமன் -tools ஓகே மேலே எடுத்துக்கலாம். காமன் டூல்ஸ் ஓகேங்களா கொடுத்து எஸ்ன்னு கொடுத்துருவோம். கடை அது என்ன இன்ஸ்டால் பண்ணி ஏன் இந்த எஸ்ஸுங்கிற சுவிட்ச் கொடுக்குறோன்னா நம்மகிட்ட திரும்பி கேட்காது, இல்லைன்னா கொடுக்கலன்னா எஸ்ஆர்னோ இன்ஸ்டால் பண்ணவா வேணாம்னு சொல்லி கேட்குது சரிங்களா. அதனால் முன்னாடியே கொடுத்துரும். ஸோ என்னாச்சு பக்காவாக எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயாச்சு சரிங்களா. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா என்ன பண்ண போகிறோம், எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகி முடிச்சிடுச்சு ஓகே. ஸோ அப்புறம் என்ன பண்ணணும்னா இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த லினக்ஸ் சர்வரை எதில் ஜாயின் பண்ண போகிறோம்னா விண்டோஸ் சர்வரில் கொண்டு ஜாயின் பண்ண போகிறோம். விண்டோஸோட டொமைனில் இந்த லினக்ஸ் மிஷினை நம்ம ஜாயின் பண்ணணும் ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ரிலம் ஜாயின் caps EC fully qualified domain name சரிங்களா. இந்த ஹோஸ்ட் நேமோட சேர்த்து டொமைன் வரும் ஓகேங்களா. ITDC1 டாட் வேலா இதான் வந்து டொமைன் நேம், அதுக்கு முன்னாடி உள்ளது ஹோஸ்ட் நேம் சிஸ்டத்தோட நேம் சரிங்களா. வேலா IT.edu சரிங்களா. கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம், என்டர் பண்ணுறோம். அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு கேட்போம். எந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்னா சர்வரோட பாஸ்வேர்டு. ஏன்னா ஒரு மிஷினை நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், ஒரு விண்டோஸ் 7 மிஷினை வந்து டொமைனில் ஜாயின் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம், மை கம்ப்யூட்டரில் போயிட்டு அது டொமைன் நேமில் போய் டொமைன் நேமை டைப் பண்ணிவிட்டு அதுக்கு ஜாயின் பண்ணும்போது பாஸ்வேர்டு கேட்கும் கொடுக்கணும். அதே கான்செப்ட் ஆகிடுது. அதுக்கு மேலே ஒரு டூல் யூஸ் பண்ணுறோம், இல்லைங்கிற ஒரு டூல் யூஸ் பண்ணி லினக்ஸ் மிஷினை விண்டோஸோட டொமைனில் ஜாயின் பண்ணுறோம் சரிங்களா. இதோட பாஸ்வேர்டு டைப் பண்ணுறேன், விண்டோஸ் சர்வரோட பாஸ்வேர்டு. ஏன் இப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், நமக்கு வந்து இங்கே வந்து ரூட்டு லோக்கல் ஹோஸ்ட்னு இருக்குது சரிங்களா. அப்போ லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுத்தா என்ன ஆகாது, எடுத்துக்காது. ஸோ அதனால் நம்ம லினக்ஸ் சர்வரோட என்ன பண்ணணும், லினக்ஸ் சர்வரோட நேம் வந்து ஹோஸ்ட் நேம் செட் பண்ணணும் சரிங்களா. இப்போ ஹோஸ்ட் நேம் செட் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதுதான் இருக்கும் ஓகேங்களா. லோக்கல் ஹோஸ்ட் டாட் லோக்கல் டொமைன் இருக்குது. ஸோ அதனால் அவனுக்கு கனெக்ட் ஆகலை. நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ போயிட்டு அதுக்கு ஒரு நேம் கொடுத்து செட் பண்ணிக்கலாம். VEC ETC ஹோஸ்ட் நேம் ஓகேங்களா. ஹோஸ்ட் நேம் போயிட்டு எடுத்துக்கலாம். லோக்கல் ஹோஸ்ட் டொமைன் எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறோம், இதுக்கு வந்து நம்ம ஒரு நேம் கொடுத்துக்கலாம். CentOS 2 அப்படின்னு கொடுத்துருவோம் ஓகேங்களா. CentOS ஏற்கனவே இன்னொரு சர்வர் வச்சுருக்கேன். ஸோ அதனால் CentOS 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன் இந்த சர்வர் நேமுக்கு சரி. கொடுத்துட்டு இதோட செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக டைப் பண்ணியிருக்கோம்னு ஓகே. ஸோ இது பண்ணியாச்சு. ஸோ நமக்கு ரீஸ்டார்ட் பண்ணால் தான் என்ன ஆகும், இது வந்து எஃபெக்ட் ஆகும். லோக்கல் ஹோஸ்ட் சிஸ்டத்தோட லினக்ஸ் சர்வரோட நேம் வந்து சேஞ்ச் ஆகும், ஹோஸ்ட் நேம் சரிங்களா. ஸோ ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட் சொல்லுங்கள், init 6 சரிங்களா. init 0னா என்ன ஆகும், ஷட் டவுன் ஆயிரும். init 6னா ரீஸ்டார்ட் சரிங்களா.
ஸோ இப்போ இந்த மிஷின் ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, சரி ரீஸ்டார்ட் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, நம்ம பிங் போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். ஓகே, நம்ம பிங் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். Ping 10.0.38 so restart ஆகிட்டு. ஓகே ஓகே restart ஆகுது. ஸோ கனெக்டிவிட்டி அப் ஆயிடுச்சு. ரைட், ஸோ ப்ளஸ் பண்ணிப்போம். இப்போ நம்ம இந்த சர்வரை கனெக்ட் பண்ணுவோம். நீங்கள் எப்படி பண்ணுறோன்னா, ஏற்கனவே உங்களுக்கு சர்வருக்கு சில கலர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் அதில் இது பண்ணிவிட்டு லோட் பண்ணிவிட்டு ஐபி மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்களும் அதுமாதிரி செட் பண்ணலாம். ஸோ அது நான் உங்களுக்கு எப்படின்னு செட் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஸோ இப்போ சர்வர் அப் ஆகிடுச்சு. நம்ம இப்போ கனெக்ட் பண்ணுறோம். ரூட் ஓகே, அதுக்கு பார்த்தீங்களா. ஸோ CentOS 2ன்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு லினக்ஸ் சர்வரோட ஹோஸ்ட் நேம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அந்த கமாண்டை கொடுத்து செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், கனெக்ட் ஆகிடும். ஓகே, பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ என்னாச்சு, உங்களுக்கு வந்து லினக்ஸ் சர்வர் வந்து என்ன ஆயிடுச்சு, எதில் போய் கனெக்ட் ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விண்டோஸ் சர்வரில் போய் ஒரு கிளைண்ட் ஆகிட்டு என்ன ஆயிடுச்சு, ஜாயின் ஆகிடுச்சு. சரிங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம விண்டோஸ் யூசர்ஸை லினக்ஸ் மிஷினில் நம்மளால் லாகின் பண்ண முடியும். சரிங்களா. எப்படி விண்டோஸ் யூசர்ஸை வந்து நம்ம விண்டோஸ் 7ல் தான் லாகின் பண்ண முடியும், ஏன்னா ரெண்டும் ஒரே ஃப்ளேவர். ஆனால் இதில் லாகின் பண்ண முடியாது அந்த யூஸரை. ஆனால் நம்ம ரிலேங்கிற அந்த டூவில் நம்ம இன்ஸ்டால் பண்ணி இன்டகிரேட் பண்ணிட்டோம்னா, லினக்ஸ் சர்வர் அங்கே அந்த டொமைனில் போய் ஆட் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணலாம், விண்டோஸ் யூசர்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணலாம், SSH வழியாக இங்கே நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். எல்லாமே லினக்ஸ் யூசர் மாதிரி நம்மளால் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா. இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இனிமேல் என்ன பண்ண போகிறோம், SSH இருந்தால் தான் என்ன ஆகும், SSH இருந்தால் தான் அதை கனெக்ட் பண்ண முடியும். அப்போ SSHயில் வந்து கிர்பரைசோ, விண்டோஸை கனெக்ட் பண்ணால் கிர்பரைசோ ப்ரோட்டோக்கால்னு ஒன்று, கிர்பரைசோன்னு ஒரு இது இருக்குது. ஸோ அந்த இதை வந்து நம்ம எனேபிள் பண்ணால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், இப்போ எனேபிள் பண்ணணும். சரிங்களா. அது எங்கே இருக்குன்னா, etc SSDM. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும்ல. முதல்ல என்னென்ன சாஃப்ட்வேர் இருக்குன்னு சொல்லிச்சு, நம்ம ஆக்டிவ் டைரக்டரி இல்லை நம்ம இது வந்து கனெக்ட் ஆகிட்டோமா நம்ம வந்து ஒரு கமாண்ட் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா. இது என்ன கமாண்ட்னா, எல்லாம் டிஸ்கவர், அவங்க முன்னாடி கொடுத்தோம்ல அதே தான். அந்த சாஃப்ட்வேர் என்ன வேணும், பேக்கேஜ்லாம் எது இன்ஸ்டால் பண்ணணும், டிஸ்பிளே பண்ணுற ஒரு கமாண்ட் ரன் பண்ணோம்ல, அந்த டிஸ்கவர் கமாண்ட் அதே தான். அதை ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஃபஸ்ட்டு செக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வந்தது, வெறும் என்னென்ன பேக்கேஜ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணணும்னு வந்தது. சரிங்களா. இப்போ நம்ம என்ட்ரு பண்ணோம்னா என்ன ஆகும்னா, இந்த பார்த்தீங்களா அந்த ஆக்டிவ் டைரக்டரியோட நேமு, டொமைன் நேமும், யூசர் அந்த நேமும் உங்களுக்கு அதோட பாலிசியும் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். சரிங்களா. அதை செக் பண்ணி பார்க்கணும் சொல்லிட்டு LMD டிஸ்கவர் டிஸ்கவர் அதோட நேம் caps VEC-8. இது வந்து ஒரு நான் வச்சிருக்க சர்வரோட நேம். உங்களுக்கு வாங்குற சர்வர், உங்கள் சர்வர் வேறு ஏதாவது கூட இருக்கலாம். சரிங்களா. ஸோ உங்களுக்கு என்ன சர்வர் நேம் வச்சுருங்களோ அதுதான் கொடுக்கணும். இதில் உள்ளதே நீங்கள் கொடுத்து செக் பண்ணாது. இது வந்து நான் வச்சுருக்க சர்வரோட நேம். சரிங்களா. ஸோ itc.vela IT
டாட் edu சரிங்களா. இப்போ நீங்கள் செக் பண்ணணும் என்ன கமாண்ட் நாட் ஃபவுண்டா, என்ன தப்பு பண்ணிட்டோம். ஒரு நிமிஷம். READ கிடையாது சரிங்களா. ஸோ டி வந்து தப்பாக பண்ணிட்டேன். அது வந்து டூ அதை இன்ஸ்டால் பண்ணும்போது டி வரும். பட் அந்த கமாண்ட் வந்து நமக்கு எம் வரைக்கும் தான் டைப் பண்ண போகும். ஒரு எல்லாம் டிஸ்கவர் அந்த விண்டோஸ் சர்வரோட டொமைன் நேம் ஃபுல்லி குவாலிஃபைட் பண்ணி இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா. லாகின் ஃபார்மட்ஸும் லாகின் பாலிசியும் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கு சரிங்களா. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த SSH மட்டும் எனேபிள் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன ஆகும், லினக்ஸ் விண்டோஸில் விண்டோஸ் யூஸரை நம்ம லினக்ஸ் மிஷினில் லாகின் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இப்போ வந்து எதுக்கு போகிறோம், SSHல போயிட்டு என்ன பண்ண போகிறோம், அந்த ரிலாம்ங்கிற இதை வந்து எனேபிள் பண்ண போகிறோம் சரிங்களா. இது எல்லாமே உங்களுக்கு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டிசேபிளில் இருக்கும். அது எதுலன்னா VETC SSH SSD கான்ஃபிகில் வந்து டிசேபிளில் இருக்கும். அதை வந்து நம்ம எனேபிள் பண்ணிடணும் சரிங்களா. அதில் வந்து ஆத்தென்டிகேஷன் நோன் இருக்கும், அது எஸ்ன்னு கொடுக்கணும். அப்புறம் கெர்பைஸோ FS டோக்கன் வந்து நோன் இருக்கும், அது எஸ்ன்னு கொடுக்கணும். மற்றெல்லாம் டிஃபால்ட் எஸ்எஸ்ன்னு தான் இருக்கும். ஆனால் டிசேபிள் அந்த இதாகிருக்கும், கமாண்ட் ஆகிருக்கும். அந்த கமாண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எனேபிள் ஆகிடும் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம ஃபைலில் போய்ட்டு VETC SSH/SSH config சரிங்களா. செட் பண்ணியாச்சு. என்ன பண்ணோம், கெர்பைஸோ உங்களுக்கு வந்து இது டக்குன்ட்டு கண்டுபிடிக்கணும்னா ஸ்லாஷ் கொடுத்துட்டு KER பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடும், டக்குன்ட்டு சர்ச் பண்ணுறதுக்கு என்னென்னா VI எடிட்டரில் வந்து ஸ்லாஷ் கொடுத்துட்டு என்ன வேணுமோ நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், நேராக எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறோம் சரிங்களா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கெர்பைஸில் உள்ள எல்லாத்தையும் எனேபிள் பண்ணுறோம் சரிங்களா. இப்போ ஆத்தென்டிகேஷன் நோன் இருக்குது, அதை வந்து நான் எஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா அந்த எல்லா கமாண்டையும் என்ன பண்ணுறோம், டிசேபிள்லேருந்து கமாண்ட்லேருந்து அன்கமாண்ட் பண்ணுறோம் சரிங்களா. ரெண்டு இடத்துல மட்டும் நோன் இருக்கும், அதை வந்து என்ன பண்ணுறோம் எஸ்ன்னு மாற்றுறோம் சரிங்களா. இப்போ எஸ்ன்னு கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு அன்கமாண்ட் பண்ணால் போதும். ஓகே, ஸோ இப்போ எல்லாத்தையும் அன்கமாண்ட் பண்ணியாச்சு. கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம், சேவ் பண்ணிடணும். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா சர்வீஸ் SSHD சர்வீஸை வந்து நம்ம ரீஸ்டார்ட் அப்போ தான் வந்து எஃபெக்ட் ஆகும், அந்த இது வந்து எனேபிள் ஆகும். SSHD ஸ்டார்ட் ரீஸ்டார்ட் ரீஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், ரீஸ்டார்ட் ஆகிடும் சரிங்களா. இப்போ போயிட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா, என்ன கமாண்டு, ஈஸியான கமாண்டு தான். ஓகே, என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா SSH-L எந்த யூசர் நேமோ அது, அப்புறம் @டொமைன் நேம், அதுக்கு அடுத்தது வந்து இந்த மிஷினில் கனெக்ட் பண்ண போகிறோம், நம்ம இந்த மிஷினில் கனெக்ட் பண்ண போகிறோம். அப்போ அந்த இந்த மிஷினோட IP அட்ரஸை அதில் கொடுக்கணும் சரிங்களா. இப்போது SSH-L நாங்கள் வந்து வேல் IT அட்மின் ஒரு யூசர் வச்சுருக்கிறேன். வேல் IT admin வேலா டொமைன் நேம் வேலா IT.edu. அப்புறமா நம்ம இந்த மிஷினோட IP அட்ரஸ் 10.0.0.38 சரிங்களா. என்டர் பண்ண என்ன ஆகும் கேட்குங்களா, கனெக்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ ஃபிங்கர் இது வந்துடுச்சு. ஸோ எஸ்ன்னு கொடுத்தோம்னா என்ன ஆகும், பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து இந்த வேலா ஐடிக்கு அந்த யூசருக்கு என்ன பாஸ்வேர்டு கொடுத்துறீங்களோ அந்த பாஸ்வேர்டை கொடுத்தா கனெக்ட் ஆகிடும் சரிங்களா. சூப்பராக கனெக்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம லினக்ஸ் மிஷின் வந்து இதில் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு சரிங்களா. இப்போ ஹோம் CD ஹோம் போட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்,
உங்களுக்கு இது பேரில் ஒரு டொமைன் தான் வேலா ஐடி அட்மின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கும் சரிங்களா. ஸோ ஒரு யூஸருக்கும் ஹோம் டைரக்டாக ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ லினக்ஸ் யூஸரில் ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன டிஃபால்ட்டாக உண்டோ அது எல்லாமே இதில் வந்து நம்மளால் பண்ண முடியும். இப்போ நீங்கள் விண்டோஸ் மிஷினில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், இந்த சர்வரோட நேம் வந்து அங்கே வந்து அந்த டொமைன் கம்ப்யூட்டர்ஸில் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும் சரிங்களா. இதில் போய் நீங்கள் கம்ப்யூட்டர் செக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா CentOS 2 அது ஆட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுதான். ஸோ ரிலம்ங்கிற ஒரு டிங்கிற டூலை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், விண்டோஸையும் லினக்ஸ் மிஷினையும் இன்டகிரேட் பண்ணுறோம் சரிங்களா. இது வந்து ஜஸ்ட்டு ஒரு ப்ரீஃபாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான் நான் கொடுத்து உங்களுக்கு இன்டகிரேட் பண்ணி காமிச்சிருக்கேன். இன் ஃபியூச்சர் வீடியோஸில் உங்களுக்கு இதை பற்றி தனியாக ஒரு நல்ல வீடியோ வந்து கண்டிப்பாக நான் போடுறேன். ஃபுல்லாகவே உங்களுக்கு எப்படி வந்து விண்டோஸ் மிஷினையும் லினக்ஸ் மிஷினையும் இன்டகிரேட் பண்ணுறதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன் ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.